வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வார் பைரட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, சிடபிள்யூல ஆரம்பிச்சிருச்சு. சிடபிள்யூ டே 1 முடிஞ்சு போச்சு. அந்த டே 1 பெஸ்ட் அட்டாக் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம மொத்தம் 3 ஸ்குவாடு போட்டிருக்கோம். M1 மெயின் ஸ்குவாடு, M2 செகண்ட் ஸ்குவாடு, M3 தேர்ட் ஸ்குவாடு. 3 ஸ்குவாட்ல இருந்தும் பெஸ்ட் அட்டாக். இப்போ மெயின் ஸ்குவாட்ல இருந்து ஒரு 2 அட்டாக்கு, செகண்ட் ஸ்குவாட்ல இருந்து 2, தேர்ட் ஸ்குவாட்ல இருந்து 2. அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச நல்ல அட்டாக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த அட்டாக்கையும் பார்த்துட்டு சிடபிள்யூ டேயோட ரிசல்ட்டையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஃபர்ஸ்ட் அட்டாக்ல ஜம்பின் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, நம்ம விக்கி கேமிங்லேருந்து வந்திருக்காப்புல ஸ்பார்க் ப்ரோ. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. நம்மள மாதிரி தான் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் சேனல் போடுவாப்புல. அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ஆர்மியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. என்னன்னா, நான் இந்த அட்டாக்கு பண்ணியிருக்கேன். நான் பண்ணுறது ஃபயர் பால் கோலம் அட்டாக்கு தான். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்கிறது, ஆர்சி சார்ஜ் நான் பண்ண மாட்டேன். வார்டன் ஒர்க் ஃபயர் பால் பண்ணி பண்ணுவேன். இல்லை ஆர்சி சார்ஜ் பண்ணி பண்ணுற பிளேயர் தனியாக இருக்காங்க. இவர் ரெண்டுமே பண்றாரு. அட்டாக் உள்ள வந்து பார்த்தோன்னே நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன அருமை இது அப்படிங்கிற மாதிரி. சரி ரைட்டு, இன்னைக்கு ஏதோ சம்பவம் பண்ண போறாரு, டிஹெச் நிக்க போதோ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா கொண்டு வந்துட்டாப்ல அட்டாக்கு. ஏன்னா வார்டன் வாக்குங்கிறதே ஒரு மல்டி டாஸ்கிங் தான். சூப்பர் மினியன் அடிக்குது சைடில். ஓகே, திரும்பிடுச்சு அந்த பக்கம். ஃபர்னஸ் டைவர்ட் பண்ணிடுச்சு. வார்டன் வாக்கே ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி தான். அது இல்லாம ஆசி சார்ஜ் வேற பண்றாரு. ஆசி சார்ஜ் நல்ல சைட் கட்டு தான் அந்த இடம். எங்க ஃபயர் பால் போடுறாருன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பார்ட்மெண்ட்ல போட சான்ஸ் இருக்கு. நல்ல வேல்யூ. ஐயோ, போன சிடபிள்யூலயும் இப்படிதான் பண்ணாரு டே 1ல. இவருக்கு சிடபிள்யூக்கு ஆக மாட்டேங்குது. போன சிடபிள்யூல இல்ல அதுக்கு முந்தின சிடபிள்யூல நினைக்கிறேன். ஆமா, சாம்ப் 2ல பண்ணக்குள்ள தலைவர் இந்த சம்பவம் தான் பண்ணாரு. ஃபயர் பாலே ஸ்வாக் பண்ணுவாப்ல. ஆசி சார்ஜ் வேலையினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஹீரோ பில்லு, லாக் லான்ச்சர் பிளஸ் ஹைஸ்கூல் தூக்கி விட்டானுங்க. இந்த பக்கம் அந்த கிளியரிங் போட்டிருக்கலாமே. ஒரே ஒரு ஆர்ச்சர் தான் இருக்கு. ஓகே, கிளியரிங் பெருசா இல்ல. ஒரே ஒரு ஆர்ச்சர் இருக்கு. ஆர்சியை போட்டாரு. ஆர்சிக்கு என்ன ராக்கெட் ஸ்பேரு, பூட்டு. இந்த கம்பார்ட்மெண்ட்டை தூக்கிடுவா எப்படியும். போட்டார் எபிலிட்டியை. டோட்டம் போட்டிருக்காரு. ஒன்மோர் டோட்டம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ரேஞ்சில் இருக்கு ரிவெஞ்ச் டவர். கரெக்டாக தான் வச்சிருக்கானுங்க ரிவெஞ்ச் டவர்னு. அந்த அடி அடிக்குது விட்டுக்கிட்டு. உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடிலாம் இல்லை, மொட்டை அடி அடிக்குது. நார்மலாகவே அடிக்குது. ரேஞ்சு டவர்லலாம் நின்றுச்சுன்னா சொல்லவே வேண்டாம். ஓகே, நெருக்கி கொண்டு வந்துட்டார் கிட்டத்தட்ட. இந்த கிளியரிங்க்கு தான் தம்பி இன்னும் டீ வரல அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல எனக்கு கிளியரிங் ட்ரிப் வரல. இறக்குவாரா மாட்டாரா? ஓகே, ஸ்பீடு 2x வச்சுக்கலாம். வந்துருச்சியா கடைசியா? இப்பதான் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, நல்ல அட்டாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட நெக்ஸ்ட் அட்டாக்ல ஜம்பின் ஆயாச்சு. மெயின் ஸ்குவாட்ல செகண்ட் அட்டாக்கு. ஓகே, ஒரு ஏர்லி ஃபயர் பால். நைஸு. ஆனால் இருந்தால் இங்கே ஏதாவது ட்ரை பண்ணி இந்த இது மேலே தான் போடணும்னு பார்ப்பேன். இல்லைன்னா இங்கே போட்டிருந்தா நல்ல வேல்யூ. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒரு சைட் கட்டு, அருமையான சைட் கட்டு கிடச்சிருக்கு விமல் ப்ரோவுக்கு. நைஸு. லாக் லான்ச்சர். ஓகே, லாக் லான்ச்சர் வந்துருச்சு. எனக்கு இந்த லாக் லான்ச்சர் தான் போட வர மாட்டேங்குது. நான் லாக் லான்ச்சர் இந்த மாதிரி ஆர்மிக்கு முன்னாடி போடுறேன் அப்படின்னா ட்ரூப் 2 பக்கம் பிரிஞ்சிருது. கிங்கு தனியாக, மெயினாக குயின் வார்டன் தனியாக போயிடுறாங்க. என்ன கதைன்னு தெரியல. ஓகே, சிசிக்கு பாய்சன் போட்டாச்சு. டொட்டம் ஸ்பெல்லு போட்டிருக்காரா? இல்லை வார்டனா? குயின் அடி வாங்குறா. ஓகே, ஓஜி ஃபர்ஸ்ட் ஓஜி போட்டிருக்காப்புல. ஒரு ஓஜி தானோ? டோட்டம் ஃபர்ஸ்ட் டோட்டம் ஐ திங்க். ஆமாம், இன்னும் 2 கையில் இருக்கு. என்ன பண்ணுறானுங்க எல்லாம்? ஓகே, இப்போதான் ரேஜ் போட்டு உள்ளார புஷ் பண்ணுறாரு. சீக்கிரம் போங்களாண்டா அப்படிங்கிற மாதிரி. பாய்சன் வேற இருக்க. இவங்க ஏற்கனவே ஸ்லோவாக தான் போகிறானுங்க. இதில் பாய்சன் வேற வந்து விழுந்தா என்ன பண்ணுறது? ஆர்சி ஸ்டில் அலைவா இருக்கா. கிங் நல்ல ஹெல்த்தில் தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயின் கிங்கு டார்கெட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் ஒரு ஃப்ரீஸ் போட்டிருக்காப்புல. நல்ல ஃப்ரீஸ் அந்த இடத்துல. இங்கே எப்படா வந்தீங்க 2 பேரு? இவன் நீ யாரா குறுக்க? ஓகே ஓகே, இன்னும் ஆர்சி சாகவே இல்லை. ஆர்சி எபிலிட்டியே இப்போதான் போடுறாரு. நான் பேஸில் ஒன்றுமே இல்லை. பெருசாக அட்டாக் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் பார்த்தா பேஸ் கிளியர் ஆகிடுது. ரைட்டு, எப்படி ஆனால் என்ன ட்ரிபிள் வந்தால் சரிதான் நமக்கு. ஓகே, 2 இன்விசிபிளை ஸ்வாக் பண்ணுறாப்புல. ஸ்வாக் பண்ணுவாரா? இல்லை, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டாரா? இல்லை, ஸ்வாக் பண்ணிட்டாப்புல.
மெயின் ஸ்குவாடில் செகண்ட் அட்டாக்கு, செமையான அட்டாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 5 ரிசல்ட் இதுதான். நம்ம 44, ஆப்போனட் 31 ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த ஓவரால் வியூவா இதில் போய் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட நம்ம 14 ட்ரிப்பிள், ஒரு 2 ஸ்டாரு. ஆப்போனண்ட்டு 6 3 ஸ்டார் போட்டிருக்காங்க, 4 2 ஸ்டார். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 5 சிங்கிள் ஸ்டார் போட்டிருக்கானுங்க, அதுதான் பெரிய மிஸ்டேக் ஆகி போச்சு. ஏன்னா பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 3% தான். பட் ஸ்டாருங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா 13 ஸ்டார் டிஃப்ரெண்ட் வருது. மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக்கு நம்ம கிளான் லீடர் முக்கியன் ப்ரோ தான் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் கிளானுக்குள்ளே ஜம்பின் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஸ்குவாடில் ஃபஸ்ட்டு அட்டாக்கு. இன்ட்ரோலாம் கிடையாது கிளானுக்கு. டைம் கம்மி பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக அட்டாக்குள்ளே ஜம்பின் ஆகிட்டோம். ஒரு சூப்பர் எட்டி க்ளோன் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், சூப்பர் எட்டி க்ளோன் தான். டிராகன் ரைடர், வார்டன், பிளிம்ப்பு, பிரின்ஸு எல்லாத்தையும் போட்டார். வார்டன் எபிலிட்டி, பிளிம்போட வேல்யூ பார்க்குறதுக்கு ஜூம் அவுட் பண்ணலாம். இதுக்கு மேலே பண்ண முடியாதோ? சரி, ரைட்டு. சரியான வேல்யூ வரும்னு நினைக்கிறேன். 2 ஸ்கேட்டரு, கிட்டத்தட்ட 2 ஃபர்னஸா, 2 ஃபயர் ஸ்பிட்டர், 2 ஸ்கேட்டர் கிடச்சிருக்கு. டிஹெச் கிடச்சிருக்கு. பின்னாடி ரிவெஞ்ச் டவர் இருந்ததுன்னு நினைக்கிறேன், கவனிக்கல. அது கிடச்சிருக்கு. வேற என்ன வேணும் இந்த ஆர்மியில்? ஓகே, பின்னாடியிலேருந்து ஆர்சி வரா. நைஸு. ஆர்சி நானாக இருந்தால் இந்த பக்கம் எங்கேயாவது இறக்கி கொஞ்சம் டிஃபென்ஸை கட் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பேன். ஏன் இந்த இடத்துல இறக்கினாருன்னு தெரியல எனக்கு. ஓகே, இறக்கிட்டாரு சீக்கிரமாக, பிரச்சனை இல்லை. 2xல வச்சுக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பேம் அட்டாக்குங்கிறதுனால பெருசாக ஒன்றும் இருக்காது. அப்படியே வார்டன் தான் டிராகன் தான் அப்படியே கிளியர் பண்ணிக்கிட்டே போக போகுது. எப்படியா இந்த பேஸ் ட்ரிபிள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நார்மல் மோடுங்கிறதுனால ஈஸியாக இருக்குது. நம்ம லெஜண்ட் நார்மல் மோடையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுது அடிக்கடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஸ்குவாடில் ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தாச்சு. செகண்ட் அட்டாக்ல ஜம்பின் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஸ்குவாடில் செகண்ட் அட்டாக்கு. 3 கோலமு, 3 த்ரோவரு, 2 ரூட் ரைடரா? இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ 18ல் ரூட் ரைடரே கண்ணில் பார்க்க முடியல. யாரை பார்த்தாலும் கோலம் அட்டாக்கு தான் பண்ணுறாங்க. அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடலான்னு பார்த்தா ஒரு 4, இப்போ வார் அட்டாக்லாம் ஷோ பண்ணி வார் அட்டாக்குன்னு கண்டென்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு 4-5 அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் தானே போடலாம். கிளானில் இருக்கிற 10 பேர் ஒரே அட்டாக் பண்ணால் எப்படி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கண்டென்ட் போடுறது? அப்ரோச் தான் வேறு மாதிரி இருக்கும். சேம் ஆர்மியில் அப்ரோச் வேறு மாதிரி பண்ணுறாங்க. அதே கஷ்டமாக இருக்குது. இப்போ கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ரைட்டு, நம்ம அட்டாக் கமெண்ட்ரி பண்ணுவோம். ஓகே, நல்ல ஆர்சி சார்ஜ் மாதிரி தான் தெரியுது. நல்ல சைட் கட்டு கிடைக்குது. மோனலித்து பக்கம் போவா அதானே? இந்த பக்கம் தான் வருவா. ஓகே, வந்துட்டாடா மறுபடியும். நீ என்னடா சொல்றது அப்படிங்கிற மாதிரி திரும்பி வந்துட்டா ஆர்சி. ரிவெஞ்ச் டவர் சாக்ஸுக்காக கொடுத்துட்டாப்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிவெஞ்ச் டவர் கிடைச்சாலே போதும், பெரிய விஷயம். செத்துற போதியா? தலைக்கு தில்ல பத்தியா? ஓகே, எந்த பக்கம் அட்டாக் ஆரம்பிக்க போறாரு? இந்த பக்கமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்திருக்காரு. ஐயோ போகுது, யாரோ எங்கே போகுதுன்னு அவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஆஷிஷ்க்கு ஜெஃப் ஆஷ், ரியல் நேம் ஆஷிஷ்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆஷிஷ் தான். ஓகே, த்ரோவர் போட்டாச்சு, கோலம் போட்டாச்சு, ஹீலர் போட்டாச்சு, எல்லாரையும் போட்டாச்சு. சிங்கிள்கிட்ட போடக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். டோட்டம் போய் சிங்கிள்கிட்ட போடக்கூடாது, அது உறிஞ்சு தள்ளிடும் ஒரே அடியா. ஓகே, அதுக்குள்ளே ஆர்மிலாம் வந்து முடிச்சு விட்டாங்க சிங்கிளை. இந்த த்ரோவர் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்கள் கிளான்லேயே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு, நான் கடைசியாக ஒரு கண்டென்ட் போடுறேன். சிடபிள்யூ ரோஸ்ட்னு போட்டு ஒரு கண்டென்ட் போடலான்னு இருக்கேன். மிஸ்டேக் பண்ண அட்டாக்லாம் எடுத்து பொறுக்கி போட்டு ஒரு அட்டாக் பண்ண போகிறேன். ஒரு கண்டென்ட் பண்ண போகிறேன். நிறைய பேர் த்ரோவர் அட்டாக்கி அகைன் ஃபயர் ஸ்பிட்டர் பண்ணுறாங்க. 2 ஃபயர் ஸ்பிட்டர். நம்ம அலெக்ஸா இருக்கட்டும், நம்ம அனிஷ் ப்ரோவா இருக்கட்டும், நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன் கடைசி நாள் அன்னைக்கு. எல்லோரும் காத்துருங்க. அது அந்த ரோஸ்ட்டில் என்னோட அட்டாக்கு கூட வரும், சொல்ல முடியாது. ஓகே, டாப் சைடில் ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லா ட்ரூப்பும் கீழே இருக்கானுங்க. வார்டன் சாகாத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வந்தால் சிங்கிள் பிடிச்சிருச்சுடா வார்டனை. அடிங்கடா எல்லாம் சேர்ந்து. ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸு. யாழையா பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு முடிச்சு விட்டாங்க. ஏன்னா அந்த வார்டன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் பவர், அந்த ரேஞ்ச் பவர் இருக்கும். இல்லை அப்படின்னா புஷ்ஷுன்னு போயிடும் ஆர்மி. ஓகே, இன்னும் ஒரு ரூட் ரைடர் இருக்கு. ஏமா நீ இன்னுமா இருக்க? ஓகே, கிங் ஸ்கின்னு செமையான ஸ்கின்னு, சைபரில் வந்தது, அதான் நினைக்கிறேன் இது. ஓகே, முடிச்சு விட்டாப்ல.
அருமையான ஒரு ட்ரிபிள். நெக்ஸ்ட் வார் ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த கிளானுக்கு போகலாம். வார் ரிசல்ட் மெயின் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நம்ம 44, ஆப்போனண்ட் 31. 2 ஸ்குவாட்லையுமே நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மெயின் ஸ்குவாடில் 1 ஸ்டார் மிஸ்ஸு, இங்கே 2 ஸ்டார் மிஸ்ஸு. முக்கிலன் ப்ரோ ஒரு 99, நம்ம லீடர் தான். ராஜு ப்ரோ ஒரு 92, தலைவர் ஃபார்மில் இல்லை, இன்னும் ஒரு 10 நாளில் வந்துடுவார். அட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே 15 பண்ணியாச்சு, அது பிரச்சனை இல்லை. 13 ட்ரிபிள், 2 2 ஸ்டாரு. ஆப்போனண்ட் 2 ட்ரிபிள் தான், 12 2 ஸ்டார், ஒரு சிங்கிள் ஸ்டாரு. அந்த அளவுக்கு பேஸ் டிஃபென்ஸ் ஆயிருக்கா இல்லை ஆப்போனண்ட் அடிக்க தெரியலையான்னு தெரியல. இந்த கிளானில் மோஸ்ட்லி ஹீரோயிக் அட்டாக் வந்து நம்ம விமல் ப்ரோ. ஓகே, ஸ்குவாடு 3க்கு ஜம்பின் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஸ்குவாடு ஃபர்ஸ்ட் அட்டாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்சி சார்ஜ் வித் டிராகன். ஆர்சிக்கு வந்து பூட்டு ப்ளஸ் ஹெஸ்ட் வயலு. டபுள் புக்கா? ஆமாம், டபுள் புக்கு, ரைட்டு. இந்த ஆர்சி சார்ஜில் மட்டும் இதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும், அப்போ தான் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரைட்டு, ஆர்சி சார்ஜ் எங்கே போட போகிறாரு? உள்ள வரைக்கும் போகுமா? பயஸ்பட்டர் வரைக்கும் போனால் அருமையான வேல்யூவாக இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. அடடா, ட்ரூப் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஒரு ஆர்ச்சர் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருந்தாருன்னா இந்த பக்கம் போட்டு ட்ரிகர் பண்ணலாம் ஐஸ் கோலமை. ஃபுல்லாவுமே டிராகன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. மொரட்டு ஸ்பேமாக இருக்கே. இதுக்கு தான் சொன்னேன். ஓகே, வார்டன் தான் அடிக்கிறான், பிரச்சனை இல்லை, அடிக்கிறா. ட்ரூப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாலோ இல்லை இந்த ஐஸ் கோலம் அந்த 6 டேமேஜில் செத்துட்டாலோ தான் தொல்லையாக போயிடும். ஓகே, டிஹெச்னு தூக்குறாரியா மனுஷன். அவ்வளோ இன்விசிபிள் இருக்குது கையில், பட் அந்த ஐஸ் கோலம் செத்து போய் ஐஸ் ஆக்கிடுவானுங்க. அதுக்குள்ளே இன்விசிபிள் முடிஞ்சுட்டா நல்லாயிருக்கும். ஓகே, 2 ஃபயர் ஸ்பிட்டரையும் தூக்கிட்டாரு. இதுக்கு மேலே என்னையா வேல்யூ வேணும் உனக்கு? ஓகே, சிசிக்கும் ரெடியை போட்டு வந்துட்டு ஆர்சி. அந்த ஒரு இன்விசிபிள் யூஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணலை. ஓகே, சிஜி பேரக் இந்த பக்கம் நல்ல மூவ். டிராகன் மொரட்டை ஸ்பேம் போட்டு விட்டாரு. 2xல வச்சுக்கலாம் இதுக்கப்புறம். ஓகே, குயின் இந்த பக்கம். என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு எதுவும் ட்ரை பண்ணாரான்னு தெரியல. ஆரோவுக்கு ஒரு வேளை இருக்கும், ஆரோவுக்கு கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். நல்ல ரேஜ் இந்த இடத்துல. மூணு புஷ் பண்ணுறாரு ஆர்மியை. பிரின்ஸ் எபிலிட்டி சூப்பரு. ஐயோ, இதுக்கு மேலே டிராகன் அட்டாக் இதோட பர்ஃபெக்டாக பண்ண முடியாதியா? பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காப்புல டிராகன் அட்டாக்கு. ஒரு ஸ்பெல்லு சிசியில் போடு ப்ரோ. நான் ப்ரோ சிசியில் போடுவேன்னு பார்த்தா எடுத்துகிட்டு போயிட்டேன். சிசியில் ஃபர்னஸு. நம்ம ராஜ்புரோவை பார்த்துட்டு நிறைய பேர் அட்டாக் பண்ணுறாங்க, ஆனால் இப்போ ராஜ்புரோவை அட்டாக் பண்ண மாட்டுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் அட்டாக்ல ஜம்பின் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஸ்குவாடு செகண்ட் அட்டாக்கு. ஃபைனல் அட்டாக்னு சொல்ல மாட்டேன், கடைசி என்னோட அட்டாக் போடுவேன். அப்புறம் டேய் மற்றவங்க அட்டாக்லாம் காட்டுற, உன் அட்டாக்கை காட்டுறா அப்படின்னு அதனால் என் அட்டாக்கை நான் கடைசியாக காட்டுறேன். டைம் இருந்ததுன்னா பாருங்கள். ஏன்னா பிளேயர் தான் ஃபஸ்ட்டு. என்னோட அட்டாக் நீங்கள் எப்பயுமே பார்க்குறது தானே, அதனால் அதை கடைசியாக போட்டிருக்கேன். குறுக்கு ஆர்சி சந்துக்குள்ள ஏதோ கேப் இருந்திருக்கும் போல இருக்கு, உள்ள ஆர்சியை தள்ளி விட்டாரு. ஃபாக்ஸு செத்து போச்சே, பாவி மனசா. ஓகே, குயின் 87வது லெவல் குயின் மறைஞ்சிட்டா உள்ள வந்து. அது செத்துதான் தொலையாண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு நேரம். ஓகே ஓகே, இன்விசிபிளில தூக்கியா ஓடுற வரைக்கும் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. இந்த பக்கம் அட்டாக்கு ஸ்டார்ட்டு. டிஹெச்கா இல்லை இங்கேயா? ஓகே, டிஹெச் பக்கம் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வராரு, நல்ல விஷயம். ஃபயர் ஸ்பிட்டருக்கு பின்னாடியிலேருந்து வரணும், டிஹெச் ஃபஸ்ட்டு தூக்கணும். ரெண்டுமே நல்ல மூவ் தான், ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணிட்டாப்ல. எத்தனை வாழ்க்கை தான் இருந்தது ஆர்மியில், நான் கவனிக்கல. கிங்குக்கு என்ன எர்த்குவேக் பூட்டு, அப்போ கிங் உள்ளே தான் போய் ஆகணும். ஏன்டா வெளில போகிற? ஓகே, அவன் உள்ளே போக சொன்னால் வெளில தான் போவான். வெளில ஸ்னேக் பிரேஸ்லெட் போட்டு வெளில இறக்கி விட்டா உள்ளே வந்துடுவான் பைத்தியக்காரன். ஓகே, ஃபயர் ஸ்பிட்டருக்கு ஒரு டோட்டம் எடுத்துகிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த ஆர்மியில். ஃபயர் ஸ்பிட்டர் ரொம்ப அடிக்குது, ரேஞ்சு ரொம்ப உள்ளே இழுத்து போட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார்டன் எபிலிட்டி டபுள் புக்கா அது? இல்லை, ரேஞ்சு ப்ளஸ்ஸு, அது பேர் என்னது, ஹீலிங்கு அதுதானே. ஐயோ, அந்த இடத்துல ஓஜி போடக்கூடாதுயா, இந்த ஸ்கேட்டருக்கும் இங்கே போடணும், இந்த கம்பார்ட்மெண்ட்டில் போட்டிருக்கணும். ஆர்சி அடிக்க வர நேரத்தில் அது அந்த இதை போய் மறைக்கிற மாதிரி எபிலிட்டி அது. சாரி, ஓஜி ஸ்பெல்லு. அவசரத்தில் எதுவும் போட்டு விட்டாரான்னு தெரியல. கிங்கோட எபிலிட்டி போடியா, பஞ்சாயத்தே ஃபைனலுக்கு வந்துருச்சு. ஓகே, 2xல வச்சுக்கலாம். பா, எவ்வளோ ஏர்லியான கிங் எபிலிட்டி. ஓகே, ஆர்சி அந்த டெஸ்ட்லாம் அடிச்சிட்டா அவ்வளோதான், அட்டாக் முடிஞ்சிச்சு.
கிராஃபர் டிஃபென்ஸ் தூக்கணுன்னே உங்களுக்குலாம் அட்டாக் TH17 மட்டும் பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அட்டாக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிளானோட ரிசல்ட் பார்த்துடலாம். 37, 35 2 ஸ்டார் தான் டிஃப்ரென்ஸு. 2 பேருமே 15 அட்டாக் பண்ணியாச்சு. 3rd பிளேஸில் உட்காந்துருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 ட்ரிபிள் தான். 6 2 ஸ்டாரு, 1 சிங்கிள். ஆப்பனண்ட் 2 சிங்கிள். அந்த 2 ஸ்டாரா அது இதில் தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே கரெக்டாக அந்த 6 2 பேருமே 6 2 ஸ்டார் போட்டு வச்சிருக்கோம். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி 2 பேர் 2 ஸ்டாரில் போட்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இந்த கிளானுடைய மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக்கர் நம்ம சாம்சன் ஃப்ரம் ஓஜி கிளானு. அவரோட அட்டாக்கு நெக்ஸ்ட் டேல பார்ப்போம். என்னோட அட்டாக்குள்ள ஜம்பின் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், CWL Day 1ல் நம்மளோட அட்டாக்கு முரட்டு ஸ்பேம் பண்ணி வச்சிருப்பேன். நம்ம ஆல்ரெடி இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கண்டென்ட் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் அட்டாக்கு. ஈஸியாக சூப்பராக இருக்குங்கிறத விட ஈஸியாக இருக்கும். ஆர்சி இறக்கி விட்டோமா, ஸ்பியர் போட்டோமா, கிளியரிங் ட்ரூப்பை சைடில் இறக்கி விட்டோமா அப்படின்ற மாதிரி போயிடும். ஜஸ்ட் டிராகன் ரைடர் இறக்கி விட்டு டோட்டம் ஸ்பெல் போட்டால் போதும். குயின் வச்சு ஜெயின்ட் ஏரோ. இது இந்த ராக்கெட் ஸ்பியரை தூக்கியாச்சு. சாரி, ராக்கெட் ஸ்பியர்னே வருதியா, அது பேர் என்னது, ஏர் ஸ்வீப்பர் தூக்கியாச்சு. டோட்டம் போட்டுமே அவன் ஜெயின்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. டைவர்ட்டே ஆக மாட்டானுங்க டோட்டம் ஸ்பெல்லுக்கு நிறைய டைமில். ஓகே, டிராகன் ரைடரா, சாரி டிராகன் ரைடரு தான், டிராகன்லாம் கிடையாது. பிரின்ஸு வார்டனோட எபிலிட்டி. ஒன் மோர் டோட்டம் போட்டிருப்பேன் நேரம் போடலையோ. சரி, உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகே, போட்டேன். பிரின்ஸ் எபிலிட்டி போடுவானா மாட்டானான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, போட்டாச்சு. ஓகே, இது ஒரு முரட்டு ஸ்பேம் தான். 2xல பார்ப்போமா. அட்டாக்கே கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிஞ்சுது. 2 நிமிஷமா என்னமோ முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஸ்பிட் ஆனானுங்க, கொஞ்சம் அள்ளுட்ருச்சு. அடடா சிங்கிள் ஸ்டார் ஆயிர போகுது அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்த பேபி டிராகன் TH இந்த இவனை தூக்கியிருப்பா இல்லையோ. அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு மறந்துட்டேன். ஓகே, என்ன நடந்துச்சு நானும் உங்க கூட சேர்ந்து பார்க்குறேன். ஓகே, ஒன் மோர் டோட்டம் போட்டாச்சு. இத்தனை டிராகன் ரைடர்னு அலைவா இருக்கானுங்க, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அந்த சிசி ஐஸ் கோலம் ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ச்சர் இருக்கு, ஆனால் ட்ரிகர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பில்டிங் தான் இல்லை. ஓகே, ஏதோ இருக்கு டிராகன் ரைடரு. ஆனால் ஏதோ டிராகன் ரைடர் அடித்த மாதிரி இருந்தது என்ன நான் சொன்னேன். அது வேற டிராகன் ரைடர் போல இருக்கு. என்ன மாற்றி உளறிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் பேபி டிராகன் அது பேர். இன்ஃபர்னோ டிராகன், ஏதோ ஒரு டிராகன். ட்ரிபிள் போட்டோமா இல்லையா, அவ்வளோதான். மொக்க கமெண்ட்ரி ஆகவே நீங்கள் வெறி ஆகிருப்பீங்க. அந்த வெறியானதுக்காகவே லைக்கை போட்டு விட்டுருங்க மறந்துடாம. இது வரைக்கும் நம்ம டாப்பில் இல்லை. டாப்பில் இருக்கோன்னு சொல்ல தான் ஆசைப்பட்டேன். பட் எல்லோரும் அடித்து மேலே வந்துட்டானுங்க. இன்னும் நம்ம அட்டாக் ஸ்டார்ட் பண்ணல பெருசாக. எல்லோரும் 10 அட்டாக் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு கிளானு. Day 2ல் 14 அட்டாக் பண்ணிட்டான். நம்ம 5 அட்டாக் தான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இந்த ரவுண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா Day 1ல் 2 கிளான் 38 ஸ்டாருக்கு ட்ரா ஆகிட்டானுங்க. மித்த 2 கிளானு தோற்று போயிருக்கானுங்க. நம்ம 44, எவனுமே 40 கிட்டேயே அவனும் நெருங்கலை. நம்ம 44 போட்டிருக்கோம். அதனால் ப்ரொமோட்டுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், CWL அட்டாக்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் கிளானோட CWL எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. எந்த அட்டாக் பிடிச்சிருக்கு, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், என்னடா கமெண்ட்ரி தப்பாக பண்ணுறேன். தப்பாக தான் பண்ணது எனக்கே தெரியும். ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா சொல்லிடுங்க. அந்த இன்ஃபர்னோ பேபி டிராகனை தவிர Day 2ல் இதை விட நல்லன்னு சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு ஒரு நல்ல அட்டாக்ஸை கொண்டு வரேன் உங்களுக்காக. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சாயங்காலம் ரெடியாக இருங்க 5 மணிக்கு. இதுக்கப்புறம் ரெகுலராக இந்த ஒரு வாரத்துக்காவது ரெகுலராக கண்டென்ட் போட்டுருவேன் CWLக்காக. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டு விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் கிளாஷிங்.